இதை பார்த்து கணக்கு பேர் பான் மேரி கிடக்குறா லைசன்ஸ் எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சு ஆனா வந்து வேன் ஓடக்கூடிய நிலைமைக்கு இன்னும் பெறையில அதை என்னையும் கேட்டவர் எடுங்கொண்டு சாவி விடுங்கடா எல்லாமே வந்து கலட்டி கொட்டினபடிதான் ஒன்றே காலையில சீட் எல்லாம் விரைக்கிட்ட ப்ரோ அக்கால பாத்தீங்கன்னா தெரியும் சீட் உண்மையில எனக்கு ஒரு டவுட் உண்டு வேலை முடிக்கிறது வந்து பெரிய கஷ்டமா இருக்கு பழச தொட்டா இதோடு கல்லா நிறைவோ கல்லா குறைவோ இதோடு சொல்லிவிடும் அதான் நடக்கும் உண்மையில நடக்குதா கொஞ்சம் முட்டுது இந்த நீங்க செருப்பு எல்லாம் காட்டினீங்கன்னா கணக்கா இந்த செருப்பு காட்டினா 1.5 அடி இப்படி சத்தம் கேட்கும் சரியான வெக்கையா இருக்கு ஏசி ஒன்று போட்டதான் போடும் வானம் எடுக்கிறது சரி அந்த வேலையை சேவிக்கிறது பாருங்க கராச்சியில போய் நின்று விடிய போனாண்டா அப்படியே பின்னிற வரைக்கும் இருக்கணும் இப்ப நிறைய பேர் சொல்லலாம் ஏன் பழைய வானம் எடுத்தேன்டா உண்மையான முதலாவது விஷயம் எங்கள்கிட்ட உங்களை போட்டோம் வேண்டாம் இதை ஓடி ரோட்ல நடமாடக்கூடிய வேற இருந்தா சரி இப்ப நீங்கள் இந்த வாகனத்தை எடுத்து நினைச்சு கவலைப்படுறீங்க வேற என்னென்ன செய்ய நீங்க வழியிலே தெரியல எங்கட வயரிங்க பாத்தீங்கன்னா எங்கட வயரிங் மலைகார் செய்ய வந்து மினக்கட்டு செய்யும் ஆனா பெரிய வேலையா இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஆனா உண்மையா வரும் அது மினக்கட்டு செய்யணும்ன்றதுக்கு இந்த எனக்கு வேற கார்களுக்கு இருக்கோ தெரியல இல்ல இந்த டெல்கோன்றது 4 தானே எங்கட 5 நாள் ஓடிப்பா டோப் ஓடிப்பா மாட்டு ஓடுது என்ன இது உங்களை வர வச்சுக்கலாம் ஸ்பீட் மீட்டர்ல எப்படி போலாம் நம்பி இப்ப நுரலியாலாம் கடும் வெயிலா இருக்கு கட்டாயம் ஏசி ஒன்று மூட்டதான் போடும் இந்த தலைக்கு கிட்டவா இருக்கபடியா மேல ஹீட்டாகி பெரிய ஏடி டிரைவர் என்ற பாப்போம் என்ன நடக்குது ஏடி டிரைவர் பண்ண கடற்கரைக்குள்ளே தெரியாது என்ன ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் நண்பர் வந்து வவுனியாவில இருந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் நண்பர் வந்த விட வந்து இன்றைக்கு ஒரு ஒற்றுமைப்படுற நேரம் ஒன்று கூடல் அதாவது ராசாத்தியும் சொப்பன சுந்தரியும் வந்து முதல் முறையா சந்திச்சிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்களா இந்த வேன் எடுத்தா பிறகு ஜெசி இங்க வந்திருக்கு நான் வேன் எடுக்க வந்து கணக்கு பேர் சொன்ன விஷயம் வந்து எல்லாரும் வந்து 2 பேர்ட்ட இதுவும் பாக்குறது தானே அப்ப சொன்ன விஷயம் வந்து வவுனியாவில் இருக்கிறவர் எடுத்து கஷ்டப்படுறது போதாதான் நீங்க வர இதோட தெரியப்படுறீங்களான்னு கேட்டவ ஆனா அந்த விண்டேஜ் கலெக்ஷன்ன்றது அது ஒரு தனி இது அப்ப அதுக்காண்டி அது 2 பேருக்கு நாங்க புதுசா தெரியல ஏன்டா தமிழ் இடங்கள்ல நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ஆனா சிங்கள இடங்கள்ல எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க கணக்கு பேர் வச்சுக்கிறாங்க மற்றது வந்து என்னன்னு சொல்றேன் இது வந்து நல்ல வடிவா இருக்கும் இதை பார்த்து கணக்கு பேர் பான் மேரி கிடக்குறா சைட்ல இருந்து பாக்க ஒரு பான் மேரி தான் இருக்கு அந்த பான் வந்து அப்படியே பொங்கி வேற எப்படி இருக்கும் அப்படி ஒரு பான் மேரி அப்படி இருக்கும் ஆனா இது வந்து நாங்க என்ன விஷயத்துக்கு எடுத்து நாங்க சொல்லல இந்த வீடியோலயும் சொல்ல மாட்டோம் அடுத்த வீடியோல கட்டாயமே அதுக்கான அப்டேட்கள் வந்து செய்தோன்றிருப்போம் அதோட லைசன்ஸ் எடுத்தாச்சு எல்லாமே எடுத்தாச்சு ஆனா வந்து வேன் ஓடக்கூடிய நிலைமைக்கு இன்னும் பெறையில எதாவது இங்க ஒரு வேலையை தொடங்க வேலைக்காரர் வந்து இழுத்தடிச்சு கொண்டே இருக்கிறேன் அப்படி இல்லை ப்ரோ ஒரு மெக்கானிக் மைண்ட் செட் எப்படி இருக்குது தெரியுமா இன்றைக்கு நான் அப்படி உழைக்கலான்றதெல்லாம் இருக்கு ஒரு சிலர் இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க அதை அக்கறையோட செய்து தருவாங்க இப்போ எனக்கு நான் ஒரு மெக்கானிக் கண்டுபிடிச்சிருக்கேன் அவர் என்ன விட அவருக்கு இந்த காரில் பிரியம் கூட அப்போ மினக்கட்டு செய்து தருவார் ஒரு அந்த ஒரு அப்படி ஒரு கேட்டகரி ஒரு கிடைச்சிட்டேன்டா பக்கா அதான் நான் இப்பதானே நீங்க எத்தனை பிடிச்சிருக்கீங்க இப்ப வந்து நாங்கள் இப்பதானே பழகிறோம் அப்ப நித்தான் பிடிக்கணும் சரியா அப்ப இவட்ட வந்து 12 சரி எங்களை வந்து 60 டேஷ் ஏடி லைசன்ஸும் 60 டேஷ் எங்கட ஸ்ரீ கூட டேஷ் எங்களுக்கு முதல் எத்தனாம் ஆண்டு வந்தது கூட இது வந்து 89 எங்கட 80 அதை விட இது கிளவி அது பாட்டி இது கிளவி வந்து இப்ப என்ன கட்டத்துல இருக்குன்றதை தான் காட்டணும் வதையக்க பார்த்துருப்பாரு நேற்று மட்டும் ஃபுல்லா கலட்டி அப்படியே கிடந்தது இன்றைக்கு விடிய இப்போ ஒரு அரை மத்தியானத்துக்கு முன்ன வந்து மீட்டர் எல்லாம் பூட்டி தந்துட்டு போயிருக்கேன் வயரிங்கில் வந்து என்ன செய்யறாங்கன்னா ப்ரோ சரி முதல் நீங்க அது சொல்றதுக்கு முதல் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாகனத்தை பற்றி செய்யலாம் அதோட வயசான கிளவியே செய்து எடுத்து செய்யறது வந்து ஈஸி கணக்கு பேர் சொன்னா வந்து ஏன் எடுத்த நீங்க எதுக்கு எடுத்தீங்க எது சரிப்பட்டு வராது கொடுங்க அப்படி என்ன தான் சொல்லியிருந்தவ ஆனா செய்து எடுக்கலாம் இதே கூவுது இதே நல்ல பிக்கப்போ என்ன நான் இந்த வாகனம் சரியா நான் ஓடிட்டு அன்றைக்கு ஒரு கிளிநொச்சி மட்டும் வந்து ஒரு வாகனத்துல போக வேண்டியிருந்தது ஒரு ஹையர் சவுண்ட்ல ஓடுறான் ஓட்டோ ஹையர் சவுண்ட் ஓடுனா அது அம்மி கொண்டு போகுது ப்ரோ இது என்ன சொல்ல பார்ப்போம் மெனுவல் வந்து கியரோட ஜோடைக்கு டப்பன்னு பிக்கப் ஆகும்
அதே ஓட்டோட அதுண்ட பாட்டுக்கு தான் அனுப்பிடுவேன். அதான் பிரச்சனை. அது வந்து ஒரு இங்கிலீஷ் நம்பர், அதை விட எங்கட வந்து திறமா ஓடுது. சரியா மற்றது வந்து இவரோட தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து இப்படி பழைய காரம் வந்து எடுத்து கொடுக்குறார். இதுக்கு பிறகு நானா கட்டாயம் எடுத்து கொடுக்கல, அவங்கள ஆசைப்படுறேன். அவருக்கு ஓடினாலே சப்போர்ட் சுந்தரியா உங்களுக்கு அந்த விருப்பம் வந்தது. இதுக்கு பிறகு வந்து அதை என்னையும் கேட்டவர் எடுங்கோண்டு சாவி விடுங்கடா சாவி கேட்ட மாதிரி நானும் விட்டுட்டேன். இப்போ எங்கட இதுண்ட அப்டேட் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டணும். காட்டுறதுக்கு பக்கத்தில் எஞ்சால வாங்க உள்ள வாங்க இதுல காட்டணும். இதுல ரைட் எல்லாமே வந்து கலட்டி கொட்டினபடிதான் ஒன்றே காணல. சீட் எல்லாம் இறக்கிட்டேன் ப்ரோ. அக்கால பாத்தீங்கன்னா தெரியும், சீட் எல்லாம் இறக்கிட்டோம். அந்த பின்னுக்கு அந்த லொக் இருக்குல்ல, இது வந்து எல்லாம் கலட்டி கிடக்கு. அந்த எல்லாம் வந்து சென்டர் இப்போ வந்து பழைய மாடல் என்னபடியா வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து திறப்பு போட்டு மூட வேண்டி இருக்கு. அதை நீங்க அனுபவிச்சிருப்பீங்களா? இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட போறோம், ஒரு ட்ரிப் பண்ண போறோம்னா வந்து டப் பண்ணி விட்டுட்டு இறங்கி போகவே இல்லை. நின்று கண்ணாடி சுத்தி எல்லா கதவையும் ஒரு இதா பூட்டிட்டு தான் போக வேண்டியிருக்கு. இப்போ வந்து நாங்கள் இதுக்கு வந்து சென்டர் லாக் செய்தாங்க. சென்டர் லாக் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சென்டர் லாக் சிஸ்டம் செய்த நாங்கள் வந்து இதெல்லாம் கலட்டி பாருங்க. இதில் மோட்டர் போட்டு வந்து சென்டர் லாக் போட்டிருக்கு. என்ன விஷயம்னா வந்து இப்போ டிரைவர் சீட் இருக்குது தானே, அந்த டிரைவர் சீட்டில் ஒரே ஏரியா ஒரு லொக்கா டிரைவர் சீட்டை பூட்டினா வந்து இருக்கிற எல்லா டோரும் வந்து லொக் ஆகிற மாதிரி இருக்கு. நம்பலாமா? செய்து பார்த்ததுதான் நம்பலாம். அப்ப பிரச்சனையே இல்ல. இப்ப நீங்களும் வந்து உங்களுக்கு செய்யணும். அது பெரிய ஒரு அலுப்பா இருக்கு. பெரிய ஒரு அலுப்பா இருக்கும். இப்போ சில பேர் கேட்பினோம் செய்யலாமா கேட்பினோம். ஆனால் செய்யலாம். உண்மையில எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருந்தது. ஃபேஸ்புக்கில் அந்த பாக்ஸ் போட்டிருந்தது. அப்போ யோசிச்சு அங்கடைய செய்யலாம். ஆனால் உங்களோட வாகனத்தை பார்த்த பிறகு எனக்கு மாசம் வந்துட்டு கட்டாயம் மௌனியால கொண்டே செய்யணும். இப்போ எல்லாம் வந்து செய்யலாம். இப்போ இதுக்கு வந்து நான் அந்த ஆண்ட்ராய்டு செட்டு அது இதெல்லாம் பூட்டலாம். ஆனால் அதுக்கான ஒரு வேலையாக்கள் கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ இதுலேயும் எல்லாம் கலட்டி தான் இருக்கு பாருங்க. என்ன பூட்டல இதெல்லாம் வந்து இந்த கீழே கிடக்கு. இப்போதான் பூட்டல சைட் செல்லுகள் எல்லாம் பூட்டல. இங்கே பாருங்க எல்லாமே வந்து கலட்டி தான் கிடக்கு. அப்போ நாங்கள் இதோட ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்கணுமன்றக்காண்டி இப்படியே வச்சு எடுக்கிறோம். ஏன்னா வந்து வேலை முடிக்கிறது வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. இப்போ இது செய்திருக்கிறோம். மற்றது வந்து ஃபுல்லாக முன்னுக்கு இருக்கிற வயரிங் இருக்குல்ல, அந்த வயரிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக செய்திருக்கோம் ப்ரோ. இதில் ஃபியூஸ் எல்லாம் இதெல்லாம் புதுசாக அடிச்சதா ஃபுல்லாகவே? இதெல்லாம் ஃபியூஸ் எல்லாம் புதுசாக அடிச்சது. மற்றது ஃபுல் வயரிங் இருக்குல்ல, இந்த வயரிங் முதல் அந்த வயர் கோரையாக தான் கிடந்தது. கோர் போட்டு சொக்கெட் எல்லாம் போட்டு நார்மலாக செய்திருக்கு. நிறைப்படுத்திருக்கீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி போய்கொண்டு இருக்கு. எல்லாம் காசுதான். காசை கொடுத்தா நடக்குது. ஆனா காசை வேண்டிட்டு வேற பழைய வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க, பழச தொட்டா இதோடு கல்லா நிறைவோ கல்லா குறைவோ இதோடு சொல்லிவிடும். அதான் நடக்கும். உண்மையில நடக்குது. ஆனா நாங்கள் ஒரு எங்களுக்கு இதான் கிடைச்சிருக்கு, இதான் வேண்டி இருக்கோம், இதை வடிவா செய்ய மாட்டோம், இதான் வேண்டியது. அதான் செய்ய பார்க்க என்ன சொல்றது, அது லேட் பண்ணி கொண்டே போகுது. அதான் பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. இப்ப வயரிங் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சு. இப்ப இதே கட்டத்துல இப்ப அரவாசி காலட்டி அரவாசி ஓடக்கூடிய நிலை. அதே மாதிரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாகனங்கள் எங்க ஸ்பெஷலிஸ்டா செய்வாங்க, கரவன் வாகனம் தெரிஞ்சு வரலாம். நாங்களும் தெரிஞ்சு வரலாம். பட் ஒரு ஐடியா வரும். கரெக்டா எனக்கு பொருள் எல்லாம் கலட்டி இங்கால போட்டுருக்கு, எங்க கலட்டினான்னு தெரியல. இதுல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள வந்து பாருங்க ப்ரோ. வேற நிக்கலாமா? வேற நிக்கலாம் ப்ரோ. இதுல வித்தே இருக்கு பாருங்க. கொஞ்சம் முட்டுது. இந்த நீங்க செருப்பு எல்லாம் கழட்டினீங்கன்னா கணக்கா. இந்த செருப்பு கழட்டினா 1.5 அடி குறையுது. சரி, இப்ப லைட்டா நிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதுல என்ன செய்ய போறோம்டா அது இப்ப சொல்ல அடுத்த வீடியோல கட்டான்னு சொல்லுவார். அதுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, சும்மா இப்படிதான் சொல்லுவார். இதுதான் அந்த மோட்டார். சென்ட்ரல் லாக் மோட்டார். இது வந்து எல்லா கதவுக்கும் வந்து இப்ப எல்லா டோருக்கும் வந்து கிட்டத்தட்ட 5 லாக் இருக்கு. 5க்கும் வந்து இந்த மோட்டரோட போட்டிருப்போம். இதுக்கெல்லாம் போட்டிட்டு இப்படி சத்தம் கேட்கும். இது பின்பக்கத்துக்கு பூட்டே இல்லை. பின்பக்கத்துக்கு வந்து ஏதோ மோட்டரை வச்சு செய்ய போறீங்களா? ஏதோ இதுக்கு வந்து அந்த பூட்டு சிஸ்டம் இல்லையா, ஏதோ சொன்னேன் பூட்டு சிஸ்டம் இல்லையா. அப்ப இதை அமர்த்தினா லோக்காதான் திருப்ப செய்ய வேண்டி இருக்கு. உண்மையில அது விளங்க இல்லை என்ன சொன்னீங்களே. எனக்கு சென்ட்ரல் லாக் அது வந்து சரியான வெக்கையா இருக்கு. இந்த ஏசி ஒன்று பூட்டதான் போட. இப்ப வெயில் இல்ல, இதுக்குள்ளே இப்ப ஒரு நிக்க வெக்கையா இருக்கு. என்ன ஏதாவது பார்த்து செய்யணும். ஏன்னா நாங்கள் செய்யற திட்டங்களுக்கு கண்ணாடியெல்லாம் அடைச்சிருவோம். பாப்போம் என்ன நடக்க போட்டு தெரியல. கண்ணாடியில் அடிச்சுதான் செய்ய போறீங்க. அப்ப சம்பவங்கள் இருக்கு, சொல்லுவோம் அடுத்த வீடியோல கட்டாயமே சொல்லுவோம். சிலவள நீங்க நாளைக்கு நின்னீங்கன்னா சிலவள உங்களை பார்க்கலாமா?
உங்களை வச்சே சொல்லி விட்டுரும் என்ன செய்ய போறோம். இப்ப இதெல்லாமே வந்து நல்லா இருக்கு இந்த லோக்க அமத்தி விளையாட உங்களுக்கு அப்படி எனக்கு பூட்டி தாராங்கல்ல இந்த கவலை. ஒரு வேலை செய்யறதுக்கு தனியா அவர் மட்டுமே ஒரு வானம் எடுக்கிறது சரி, அந்த வேலையை சேவிக்கிறது பாருங்க. கராச்சியில போய் நின்று விடிய போனாண்டா அப்படியே பின்னிற வரைக்கும் இருக்கணும். எப்ப தெரியுமா அதுல கராச்சியில போய் நிக்கிறதுல சில வேலை எங்கட செய்து கொண்டிருந்து திருப்பி காணா போயிடுவாங்க. செய்து கொண்டு கேட்க எங்களுக்கு அவசர வேலை வரைக்கும் போயிடாம இருக்க அது பயங்கர கடுப்பா கவலையா. நேற்று நான் உணர்ந்து நான் நேற்று அவ்வளவு இறுக்கமான நாள்ல எங்கட அவசரத்துக்கு மேலுமே வேற எங்கட அவசரத்துக்கு எங்களை தவிர வேற யாராலும் செயற்படலாம். அதான் அதுக்கு எங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கோடுவே. அதான் உண்மை கதை. ஆனா மின்னக்கேட்டு செய்யணும், அவ்வளவுதான். செய்தா சரி, நல்ல வாகனமா கொண்டு வரலாம். இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்போ நிறைய பேர் சொல்லலாம் ஏன் பழைய வாகனம் எடுத்துட்டேன்டா. உண்மையான முதலாவது விஷயம் எங்கள்கிட்ட காசு இல்லை புதுசு எடுக்கிறதுக்கு. சரி பழசு எடுத்துட்டு ஒரு கட்டத்தை கொண்டு வருவோம்டா ஐயோ ஏண்டான்னு போயிடும். ஆனால் சிங்களப்படியங்கள் வந்து எந்த கார் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 20-30 கார் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன் சரி அவங்களே வச்சு ஓடுறாங்க, சரி நாங்கள் எங்கிட்ட இடத்துல ஒன்று வச்சு ஓடுவோமே. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி இருக்கும். அந்த பீட் சைலன்சர் வச்சு போட்டு ஓடணும்னு ஆசை கொஞ்சம் போலீஸ் பிடிப்பாங்கன்றதுக்காக போட்டுல. ஆனால் அதை போட்டுனா இன்னும் நல்லா இருக்கும் காருக்கு. ஏன்னா மெனுவல் கியர் உடைச்ச உடைக்கல சொல்ல தேவையில்லை. உங்களோட போட்டோம் வேண்டாம், எங்களுக்கு இதை ஓடி ரோட்ல நடமாடக்கூடிய வேறு தான் சரி. மற்றது வந்து இந்த இலங்கை பொருளாதாரத்துல மெயினான விஷயம் புதுசு எடுக்கவே இயலாது. ரெண்டாவது அவ்வளவு டாக்ஸ் விலை கூட இப்ப வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா அது விலையில பார்த்தாலும் சாதாரணமா ஒரு கார் எல்லாம் எடுக்கிறேன்டா சரி, ஒரு வெகனார் அதுகள் எடுக்கிறேன்டாலே போல காசு ப்ரோ. ஸ்டார்டிங் ரேஞ்ச் 55 லட்சம், 65 லட்சம், 78 லட்சம். 75 லட்சம் இப்ப 85 லட்சத்துல மாறிட்டான். அப்படி இருக்கீங்களா பாருங்க, அந்த காசு எல்லாம் உழைக்கிறேன் என்னால இல்லாது. இல்ல தனியா ஒரு போக்குவரத்துக்காண்டி அவ்வளவு காசை ஏன் அதுல கொட்டணும்ன்ற ஒரு எண்ணம். அதை வந்து வேற ஆனா எனக்கு ஒரு ஆசை. இப்ப நிறைய பேர் சொன்ன வேலை இதை எடுத்துட்டு வெளி மாவட்டங்கள் போயிடலாம். ஆனா எல்லா மாவட்டத்துக்கு போய் காட்டணும்ன்ற ஒரு ஆசை. கடைசியா மஸ்கலியா எல்லாம் இந்த கார்ல போயிட்டு வந்திருப்பேன். எனக்கு ஒரு மன திருப்தி, அப்பாடா இந்த கார்ல போயிட்டு வந்திருக்கேன். புதுசா எடுக்கிற காரை விட இந்த கார்லாம் படிவா போகலாம். புதுசா எடுக்கிற காரு கீழே அந்த ஒரு கொஞ்சம் இடைவெளியிலேயே வந்து பொனாட்டுகள் எல்லாம் கீழே அடிக்க தொடங்கிடும் கல்லுகளுக்குள்ள. ஆனா என்ன ஒரு உண்மை கண்டனா ப்ரோ, ஒரு வெகனார் அடிபட்டு சரியா, அந்த வெகனார் அடிபட்டு முன் சிஸ்டம் ஃபுல்லா மாத்துறதுக்கு 10 லட்சம் ரூபா. எங்கட முன் சிஸ்டம் அடிபட்டுச்சுன்னா என்ன செய்ய மாட்டா, டிங்கர்ண்ட கொடுத்து தட்டி போட்டு நான் ஓடுவேன். அது அந்த அளவுக்கு உடைக்கா செய்யாது. எதிரில் வாராக்களை தான் என்ன ஃபுல் இரும்பு பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான சாமான். ஆனா என்ன சொல்லுங்க பாப்போம், ஒரு அந்த காலத்துல வந்து வாகனம் தானே 80ஆம் ஆண்டுகள்ல வந்து வாகனம். அப்பைக்குள்ள ஒரு 90-95களில் வந்து டெக்னாலஜி இல்லை. இப்போ ஒன்று பழுதா போனதுதான். ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒன்று இல்லாட்டிக்கும் அதை செய்யறாங்க. இப்போ எங்கட காருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேபிள் எல்லா பார்ட்ஸுமே புதுசா அடிக்கிறாங்க. அப்ப இனி ஒரு காலத்துல நாங்கள் அந்த பழைய வாகனத்தை பொடியை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டோம்னா மற்ற பார்ட்ஸ் ஃபுல்லாக புதுசா மாத்தலாம், எல்லாமே புதுசா மாத்தலாம். வேற அதுக்கு சம்பந்தமான வேற வெஹிக்கிள் இதுவும் பொருந்து. இப்ப நீங்கள் இந்த வாகனத்தை எடுத்து கவலைப்படுறீங்களா என்ன தெரியல. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இது நல்ல வாகனம். என்னென்னு சொல்லுவோம், ஒரு பெயிண்டிங் செய்யறதால இந்த வாகனங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் முடியும். அப்படி இருக்கீங்களா இதுல பெயிண்டிங் குறை இல்லை, நல்லா ஓடுது. என்ன சொல்லுவாங்க, பழைய வாகனத்தை பொறுத்த மட்டும் ஓட எடுத்தா அது இந்த பிள்ளைகள் தெரிஞ்சு செய்வோம். விளங்குறா, இதுக்குள்ள சத்தம் பெறுது ரைட், இதான் என்னத்தால சத்தம் பெறுதுன்னு அந்த பார்ட்ஸை மாற்றிக்க ரைட், அவ்வளோதான். ஆனால் ஓடாமே வச்சு நீங்கள் எந்த புது வாகனமாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் ஓடாமல் விட்டீங்கன்னா சோழி முடிச்சு பழுது வந்துட்டே. அது மாதிரி தான் இது. நாங்கள் ஓட என்ன பிள்ளை வருதோ பார்த்து செய்யப்படும். பட் நான் கவலைப்படலை ப்ரோ, எடுத்து கவலைப்படலை. இல்லாட்டி நான் எடுத்துருக்க மாட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னே யோசிச்சிருப்பேன். எடுத்த அப்புறம் ஒன்றும் யோசனை இல்லை, இதை செய்கிறோம், இதை தூக்குறோம், இது அவுட்புட்டை பார்த்து எல்லாரும் பியாக்கணும் என்ன. சரி, இப்படிதான் இருக்கு. அதோட ஜெசின்ற காரை பார்த்தீங்கன்னா ஜெசி எடுத்ததை விட கணக்கு அப்டேட்டுகள் எல்லாம் செய்திருக்கு. யா அங்கால பக்கம் சுந்தரி சொப்பன சுந்தரி ராசாத்தியை சந்தித்து தரணும். ரைட், இங்க பாத்தீங்கன்னா உள்ள வாங்க, உள்ள வந்து காட்டுறோம் என்னென்ன அப்டேட் எல்லாம் வந்து இதுல செய்திருக்கேன். இந்த சீட்டுகள் எல்லாம் மாத்தி இருக்கிற சரியோ, சீட் எல்லாம் ஃபுல்லா அடிக்கிறேன். பின்னால அடிக்கல, முன்னுக்கு அடிச்சிருக்கேன். பின்னால மாதிரி பின்னாலே நல்லா தான் பின்னால அடிக்கிறேன்டா பார்த்தா 45,000 அப்ப விட்டுட்டு முன்னுக்கு மட்டும் பின்னுக்கு நல்லா இருக்கு சீட், அதான் அடிக்கல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேனுகள் எல்லாம் போயிட்டு போட்டுருக்காரு. அது இப்படி வெக்கையான இடங்களுக்கு போய்க்கல லைட்டா போட்டுட்டு போறதுக்கு. சரி சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து என்ன சிக்கல்னா, முதல் எனக்கு இருக்கக்கூடிய மாதிரி 15 கிடந்தது. இப்போ நான் இருக்கேன், எனக்கு இதுல தலை முட்டுது. அதுதான் சொன்னேன். அப்ப கொஞ்சம் வட்டி மேல உயர்த்தி விடுவோம். ஆனா நல்ல இதுல இப்படி சீட்டை பதிச்சா சரி, பின்னால இப்படி பதிச்சா படிக்க முட்டாது. ஆனா பின்னால ஆக்கள் இருக்கல
வேற என்னென்ன செய்தீங்க? வேற எனக்கு இந்த ஓவர் மாடிஃபை பண்ண பிடிக்காது ப்ரோ. ஏன்னா கிளாசிக் கார் மாதிரியே வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதால பேசிக்கா என்னென்ன இருக்குமோ அதையெல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சார்ஜர் எல்லாம் மாற்றிருக்காரு, இதெல்லாம் மாற்றிருக்கேன். மற்றது பார்த்து நல்ல ஒரு இதாக தான் இருக்கு. பட் வயரிங் எல்லாம் வந்து நல்ல வழியிலே தெரியல. எங்கட வயரிங்கை பார்த்தீங்கன்னா எங்கட வயரிங் முதல் எடுக்க வந்து அப்படி கீழே பார்த்தா கீழே ஃபுல்லாக வயராக தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் வயர்களை குறைச்சி அந்த சொக்கெட்டுகளை என்னன்னு சொல்றது, அந்த வயர் கோர்ன்னு சொல்லுவாங்க, ஆரஞ்சு கோர் அப்படின்ற மாதிரி அதுகளை போட்டு வந்து வயரிங் எல்லாம் பெருசாக குறைஞ்சிட்டு பழைய கார் எடுத்ததை நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. எல்லாத்தையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொப்பன சுந்தரிக்கா ராசாத்திக்கா ஃபேன்ஸ் கூட. ஆனா உங்களோட கார் வந்து நீட்டு தானே, நீட்டு உங்களோட வாகனத்துல எல்லாம் நீட்டு வரும். நான் இந்த வேன் வந்து நீட்டு நினைச்சு கொண்டு வந்தேன். ஏன்டா வந்து இதுக்கே ஏடி லைசன்ஸ் அது நீட்டு உயரம் நினைச்சு கொண்டு இருக்கு. இது வந்து சரியான இதுதான். இதுல இருந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு அடி மட்டும் தான் குறைவு. பின்ன பொனட் வந்து பெருசா இருக்கிறதே எப்படி இருக்கு, ஆனா உயரம் இதா இருக்கு. மற்ற எங்களோட இன்ஜின் எல்லாம் மினக்கட்டு செய்திருக்கோம். இன்ஜின் செய்து தான் வந்தது. நான் நினைக்கிறேன் இது வந்து புதுசு மாதிரி வேற மாதிரி பிரேக் சிஸ்டம் என்ன பிரேக் பூஸ்டர் வந்து கடும் பிரச்சனையா இருந்தது. அதால இப்போ எந்த வீடியோஸ் நான் காட்டையில புதுசா வச்சிருக்கேன் ப்ரோ. புதுசா வச்சாலும் இப்போ பிரேக் வந்து வச்சா பிடிக்கும். முதல்ல இதெல்லாம் மாத்தினீங்களே, இந்த புஷ் எல்லாம் மாத்தினீங்க. இதெல்லாம் புதுசா மாத்திட்டான். அப்படி இருந்தும் இந்த கருப்பு பூஸ்டர் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு. கடைசியா போய் கொழும்புலையும் செய்துட்டு வந்தேன் நான். அப்படி இருந்தும் அது சரி வேற இல்லை. பிறகு புது சொண்டை வச்சு ஒரே செட்டா வச்சு விட்டா இப்போ நல்லா பிடிக்குது. அப்போ அது மாத்தின பார்ட்ஸ் எல்லாம் விட்டு தான் இருக்கு. அதே வேற அதே இங்க 22,000 ஏதோ போயிட்டுதான். அதான் 22,000 அதெல்லாம் வேஸ்டா தான் போகுது. எனக்கு என்ன பொருட்களை வச்சு பூட்டலாம்ன்ற ஒரு ஐடியா இல்லை. இப்படி சமாளிச்சு பூட்டேக்க அதுதான் சீக்கிரம். அதான் சொல்றேன் ப்ரோ, ஒரு மெக்கானிக் கொண்டு எங்களுக்கு அமையணும். அவன் அவர் தான் இதெல்லாம் எடுத்து ஃபுல்லா செட் பண்ணிட்டு வந்தது. ஒரு சிலர் என்னடா பழச கொண்டு வந்துருக்கீங்களான்ட்டு அந்த அலுப்பு எல்லாரும் சொல்லல, ஒரு சிலர். அதான் இது இந்த நிதானமா வேலை செய்யக்கூடிய காலம். இப்ப என்ன பிரச்சனைன்னா வந்து புது கார் செய்ய வந்து சின்ன வேலையா பார்ட்ஸ் மாத்தி விட்டா சொல்லி முடியும். அதுக்கு வந்து கூடுன காசு வேண்டக்கூடிய வேலை. ஆனா பழைய கார் செய்ய வந்து மினக்கட்டு செய்யணும். ஆனா பெரிய வேலையா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஆனா உண்மையா வரும். அது மினக்கட்டு செய்யணும்ன்றதுக்கு இந்த எனக்கு வேற கார்களுக்கு இருக்கோ தெரியல. இல்ல இந்த டெல்கோன்றது வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாட்டிக்கு அந்த கார் வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஆகும், நிற்கும். அப்படி இந்த ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த இன்ஜின் டியூன் பண்ணது இதுக்கெல்லாம் சூப்பராக செட் பண்ணவர். அதெல்லாம் பார்த்தே நம்ம மிரண்டு போனோம். அப்படியெல்லாம் செய்தவேல் இந்த எல்லா கார்களுக்கும் கூடுதலாக டியூன் பண்ணுற ஒன்றா இருக்கும். ஆனால் அந்த டெல்கோ எல்லாம் அந்த காலத்து கார்களுக்கு இதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கோ தெரியலன்னு தெரியல. ஆனா எங்கட இன்ஜின் பெருசு, இது சின்னனா இல்லை பெருசு. ஆனா என்ன சொல்லுங்க பாப்பா, அந்த காலத்துல அந்த கார் இப்படி நிற்கிற காரணம் பெட்ரோல்ன்றால. இப்போ டீசல்ண்டா இப்போ இன்ஜின் பழுதா போய் எல்லாம் போயிருக்கு. ஆனா டீசல் வாகனம் தான் திருப்பி பார்க்கலாம். ஏன்னா என்ன டீசல் சரி ஒரு காலம் அப்படி சொல்ல வேண்டாம். ஆனால் பெட்ரோல் வாகனம் நீங்க எடுத்தீங்கன்னா கரங்காலத்துக்கு நிற்கும். பிரச்சனை அது தெரியாது, எங்களுக்கு தெரியாது. பழைய காலத்தாக சொல்றது வந்து டீசல் வாகனம் வேண்டா திருத்தி பாவிக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா டீசல் இன்ஜின் பெருசா இருக்கும், பெட்ரோல் இன்ஜின் சின்ன. திருத்துறதெல்லாம் கஷ்டம். ஆனா தேய்மானங்கள் கூட அப்படி சொல்லுவேன் என்னன்னு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச மூளை கட்டினது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். மற்றது வந்து உங்களுக்கு ப்ரோ ஹீட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு இன்ஜின் கிடக்கு, பொனட் கிடக்கு, பாதுகாப்பு முடிச்சாலும் இது. எங்களுக்கு வந்து டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல அடிச்சு அவ்வளவு ஹீட் அடிக்கு தெரியுமா சைட்ல. அந்த உண்மையாதானே, இந்த மாடலுக்கெல்லாம் ஹீட் வரும். அதே மாதிரி ஹயஸ்ல போன கூட அது இன்னும் ஹீட்டா இருக்கும் ப்ரோ. அப்பா சொல்லவே இல்லை. அதான் என்ன செய்யறேன்னு தெரியல. சரி சமாளிச்சு போவோம். என்ன முதல்ல உண்மையா இந்த வாகனம் இல்லை, நான்லாம் இந்த கார் எடுக்க கேட்கல. இந்த கார்ல இது என்ன மாடல் தெரியாதான் எடுத்துறான். உண்மையா போயிட்டு சரி 3 லட்சம் ரூபாய் காரா எடுத்து கொஞ்ச நாள் ஓடினாலும் பரவாயில்ல ஓடிட்டு. ஆனா வந்துச்சு எடுத்துட்டு வரைக்கும் செலவு ஆரம்பம். அப்படியே ஒரு சில கார்கள் வந்து இப்ப என்ன பொறுத்த மாதிரில உங்களுக்கு வந்து கட்டாயத்துக்கு எடுக்க போவாங்க. ஒரு காரை பார்த்த உடனே உங்களுக்கு எடுக்கணும்னு தோணும். அதே மாதிரி இந்த வாகனத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும். இப்போ நீங்கள் எல்லாம் 2-3 வாகனம் பார்த்தா இதை எடுத்திருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு வாகனம் தோணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் சிலவு வச்சாலும் ஆனால் உங்களுக்கு நின்று பிடிக்கும். தொடக்கத்தில் நான் சொன்ன கல்யாணம் கட்டின புதுசில் சிக்கல் படுற மாதிரி ஓகே ஆயிரும். பிறகு இதாயிருக்கும். ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. இதை செய்து எடுக்கிறான். இந்தியான அப்டேட் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் எடுத்துனா. இப்போ வந்து ஓடலாம். ஆனால் எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறேன், எல்லாம் கலட்டி அந்த நீட் இல்லாமல் இருக்கு. சார் நீங்கள் இப்போ சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஏடிக்கும் நார்மல் லைசன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? லைட் வெஹிக்கிளுக்கும் ஏடிக்கும்
ஒரு வித்தியாசம் இல்ல அந்த நீளங்கள் உயரங்கள்லாம் மற்றபடி எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. ஏடியண்ட பயங்கரமா கஷ்டமா இருக்கணும். அதை உதவிட அது சிம்பிள் ப்ரோ. சிம்பிள் சும்மா நார்மலா அதுல என்ன சொல்றேன் நான் இதை ஓடிட்டு அதோட நார்மலா திரும்புது. எனக்கு இது 5-6 ரவுண்ட் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கணும். இதுக்கு ட்ரக் வைக்கணும்னு சொல்றது அந்த சில்லு கீழே ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக் வச்சாதான் திருப்பி பவர் ஸ்டேரிங் மாறும். செய்யலாம் என்ன கேட்ட. அதுவும் உங்களுக்கு யாரா தெரிஞ்சுதுண்டா பவர் ஸ்டேரிங் செய்யறார்கள் இருந்தா செய்யலாம். ஆனா எங்களோட நேரத்துக்கு வந்து செய்யலாம். 15 நாளைக்குள்ள எல்லாமே வந்து முடிக்கணும். உங்களோட கதையை பார்த்தா கப்பல்ல வாகனத்தை ஏத்திட்டு இங்க சுத்த போறாங்க. கப்பல்ல வாகனத்தை ஏத்திட்டு நேரம் லண்டன் போப்போம். அந்த காலத்துல பஸ் இருந்ததானே பஸ் இருந்ததானே ரோட்டு வழியாவே வந்து அந்த காலத்துல எல்லாம். ஆனா எனக்கு வந்து பிடிக்காது ப்ரோ பர்சனலா. இந்த முன்னுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற எல்லாம் பிடிக்காது. இதெல்லாம் நான் ஒட்டையில வரைக்கே வந்தது. ஆனா இது இருக்கிற வழியா தான் அந்த உங்களுக்கு ஓகே இருக்கும். இந்த வெயில் படைக்க வந்து இதுல இது வந்து கண்ணுக்கு அடிக்கும். அது மேலே இருந்து இழுத்து விடுறது உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இல்ல. அதான் வந்து. ஆனா இன்னொரு ஆசை இந்த இதுல ஒரு பேர் ஒன்று அடிக்கணும்னு ஒரு ஆசை. இப்ப ஒரு ஃபேஷனா செய்யறாங்க. நாங்கள் இதுல ராசாத்தி என்று அடிக்க போறோம். முன்னுக்கு சைட்ல எல்லாம் அடிங்க ராசாத்தி.com. பாபம். மற்றது என்ன செய்யணும்னா வந்து இதுல ஸ்டியரிங் கராச்சிக்கு ஒருக்கா போயிட்டா மாதிரி கராச்சியில் கணக்க வேலை இருக்கு. இந்த ஸ்டியரிங் பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் பிளே இவ்வளவு பிளே இருக்கு. கிட்டத்தட்ட முக்காவாசி வட்டம் வந்து சும்மா சுத்துது. இதை பார்த்தா வந்து இன்னுமே அந்த ரவுண்ட் சுத்து. பிளேன்றது என்ன அர்த்தம் தெரியல. பிளே இருக்குன்னு அவையில் சொன்னோம். அதை நாங்கள் அப்படியே சொல்றோம். சும்மா அதவே இல்லை. அந்த இது இருக்குதானே என்னன்னு சொல்றோம். அந்த அச்சுகள் வந்து தேய்ந்து அந்த அச்சுகள் தேய்ஞ்சு ப்ரோ ஸ்டியரிங் தனியா சுத்தும். அதை 4 ரவுண்ட் சுத்தம் பண்ணி இருக்கு. இதை குறைச்சா 3 ரவுண்டோட நிப்பாட்டும். ஆனா எங்கட ஸ்டியரிங் வந்து பவர் ஸ்டியரிங் மாதிரி எப்படி இருக்கும்? அப்படி ஓடிட்டீங்க? எங்கடையும் அப்படித்தான் ஓடி பாருங்க. ரைட். இது என்ன அவட்ட மட்டும் அப்படி எங்கட மட்டும் இப்படியேண்டா. சரி அப்படி இல்ல, நான் ஒப்பிட்டு சொல்றேன். ஒப்பிட்டு உயர்த்தி இது ஆக்கி சொல்லல, ஒப்பிட்டு சொல்றேன். கொஞ்ச நேரத்துல வந்து இவர்ட்ட ஓட கொடுத்து இவர்ட்ட நான் வேற இல்லை, இது நான் ஓட மாட்டேன். எனக்கு தெரியாது. நான் இப்ப புதுசா லைசன்ஸ் எடுத்தேன். ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்ல. நான் வெளியில ஒரு அலுவலா போறோம். அதுக்கு பிறகு அப்படியே போறோம். அதோட இவர் நிக்க வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றத வந்து சொல்லுவோம். என்ன அடுத்த காணொலியில வந்து உள்ள கூடிய மாதிரி இருக்கு. சரி, இன்றைக்கு இந்த வாகனத்தின் அப்படியே இவ்வளவு தானே என்ன ஜெசி. இன்றைக்கு ஜெசியும் வந்துக்கிறார், பார்த்து சொல்லிக்கிறார். இப்ப இந்த வாகனம் எடுத்தது நட்டமா லாபமா? என்ன பொறுத்தமல்ல விலைவாசிக்கு லாபம். ஆனா இன்னும் நீங்க செலவழிப்பீங்க. எங்கட நேரமும் காசு செலவழிக்கணும். எடுத்த அளவு செலவழிக்கலாம். சில வேலை உங்களுக்கு வாகனம் போறதுன்னா அரைவாசியோட. இப்ப நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு தெரியாத பட்சத்துல அது நட்டமா தெரியுது. அது என்ன செய்ய போறோம்னு கொஞ்ச நாள்ல சொல்லேக்க அது ஓகே இருக்கும். அதோட அவுட்புட்டும் வந்து வரைக்க நல்லா இருக்கு. இதுக்கு வந்து இந்த ரேடியேட்டர்ல தண்ணி எல்லாம் பாப்பீங்களா? எத்தனை நாளைக்கு ஒருக்கா பார்க்கணும்? சரி, அது ரேடியேட்டர் ஓட்டோவா தண்ணி இழுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. அப்படி இல்லை, எங்களுக்கும் செய்யணும் ப்ரோ. பவுனியால வந்து தான் கொஞ்சம் நேரத்தில் செய்யணும் ப்ரோ. ஃப்ளோ அந்த தானாவே இப்போ ரேடியேட்டர் தண்ணி குறையுதுண்டா தானா இழுக்கும். அதே மாதிரி நான் ஒரு 3 மாசத்துக்கு இல்லை 2 மாசத்துக்கு ஒரு ரேடியேட்டரை க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா பழைய இன்ஜின் தானே, அங்கேருந்து கரல் வந்து இதுக்குள்ள வந்து அடைச்சிடும், ஹீட் ஆகும். அப்போ அதால் க்ளீன் பண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஆள் கிடைச்சிது. எங்களுக்கு பவுனியாவுக்கு தான் போகணும் போல இருக்கு. உண்மையாக ப்ரோ, நான் மெக்கானிக் அண்ணாண்ட பேர் சொல்ல விரும்பல. பேர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு ஆள் என்னை பொறுத்த மட்டும் அவ்வளோ ஒரு நான் ஒரு வாகனத்தை விட்டுட்டு போனாலும் அவர் என்ன செய்வார்னா கதவை பூட்டி வடிவா லோக்கல்லாம் பண்ணி வச்சிருப்பார் கார். அப்படி அவருக்கு அந்த கார் பிடிச்சது இந்த கார். சரி, அப்போ ராசாத்தி ஒரு கவனியா கொண்டு போய் பார்க்க தான் மேடம். ஏன்டா வந்து ரேடியேட்டரில் எனக்கு வந்து ரேடியேட்டர் ஓகே எங்கட எவ்வளோ ஹீட்டாகல தண்ணியும் குறையலை. ஆனால் வந்து ரேடியேட்டர் தண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னென்னு சொல்கிறேன், பழைய வாகனம்ன்றே ஒவ்வொரு நாளும் எடுத்து இன்ஜின் ஆயில் இன்ஜினுக்குள்ளே இருக்க ஒரு இது அதை தூக்கி ஆயில் வாங்கணும், ரேடியேட்டர் வந்து தண்ணி வாங்கணும். இப்போ இதெல்லாம் வந்து செய்தபடியா அந்த அலுப்புகள் எல்லாம் குறைவு நம்பி ஓடிக்கொண்டு. ஆனால் நான் அடுத்த செலவழிச்சு நான் என்னென்னா இன்ஜினை எடுத்த கையோட நான் செய்துட்டேன். செய்யாமல் ஓடி இருக்கலாம், ஆனால் செய்ததால எனக்கு எந்த வாகனத்தை பற்றி ஒரு விஷயம் செய்ய எந்த வாகனம் எனக்கு தெரியும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டீங்களா ஒரேடியாக செய்ய போனீங்கன்னா லொஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். அதான் புது வாகனம் எடுத்து நீங்கள் ஓடி திரிகிறோட பழைய வாகனம் எடுத்து செய்தீங்கன்னா அது ஒரு பொட்டி கொண்டு வரும். அப்படியா? இதுக்கு கூட டிங்கரிங் வேலை இருக்குது. டிங்கரிங் வேலை செய்து ஏசி எல்லாம் போட்டுலாம். ஆனால் என்ன காசு வேணும், அதுக்காக கொஞ்சம் காலம் பொறுத்து செய்யணும். அதெல்லாம் செய்யலாம். ராசாத்தியா கொஞ்சம் நாளே ஏசியோட பார்க்கலாம். இதுக்கு அந்த இன்ஜின் ஆயில் ஒன்றும் பார்க்க தேவையில்லையா? இன்ஜின் ஆயில் பார்க்குறேன், இந்த இதில் இருக்குது. இதில் இப்படி உயர்த்திட்டு பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் பார்க்க சொல்லிக்கணும். ஏன்னா சில வேலை எங்களுக்கு தெரியாமல் கீழால போயிருக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். சரி, இன்றைக்கு இவ்வளவு தான் சந்திச்சுக்கிறோம். இதோட காணொலியை முடிச்சு கொள்வோம். யார் மனதையும் துன்படுத்தி இருந்தால் கஷ்டப்படுத்தி இருந்தால் காமனான சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்களை சொல்லியிருப்போம்.
அது தனிப்பட்ட நபரை யாரையுமே தாக்காதுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த வேலை செய்கிற ஆக்கள் தயவு செய்து வேலையை உடனே முடிச்சு கொடுங்க, அவனுக்கு அவசரமான வேலை இருக்கு. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த கராச்சியில் இருக்கிற சிஸ்டம் வந்து மாறணும். அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த நாள் ரைட், இந்த நாள் மட்டும் வாங்கன்னா நீங்க விட்டுட்டு உங்களோட அலுவலை பார்க்கலாம். இப்போ ஒரு சிலர் எல்லாம் வேலையை விட்டு போயிருந்தா அன்றைக்கு அந்த வேலை நடக்காது ப்ரோ. இப்போ அப்படியான ஒரு சிஸ்டங்களை மாற்றி நடக்காது, ஆனால் நடந்தால் சந்தோஷம். சரி, இதோட வந்து கதைக்கிறக்கு ஒன்றுமே இல்லை, அதாவது அப்படி அப்படி நடக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கு. சரி, இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்றோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய். ஜெஸி இந்த கார் இருக்கு தானே, இந்த கார் வந்து தொடக்கத்தில் ஓடிருப்பேன், பிரேக் பிடிக்காத அந்த ஒரு கண்டிஷனில் ஓடிருப்பேன். ஆனால் இப்போ வந்து எல்லாமே வந்து கிளியராக செய்தார். அதுக்கு பிறகு வந்து நான் இது வரைக்கும் ஓடவே இல்லை. இப்போ ஒருக்கா வந்து ஓடி பார்க்க போகிறோம். என்ன வேலை ஓடி பார்க்க போகிறோம். இது என்ன ப்ரோ, இது வேற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, நாங்க முதல் எங்கட பழைய வேனுக்கு வரைட்டு இதுல வேற கொஞ்சம் இதா இருக்கு. ரைட்டா, மற்றது இதுன்ற பொசிஷனும் வந்து வித்தியாசமா இருக்கு. சரி ஐயா, வாரம் என்ன திறப்பங்கப்பா, திறப்பு. ரைட். சரியா, ஓ, அன்றாவதுல இருக்கு எல்லாம். ஃபுல்லா இருக்கு. நம்ம பெட்ரோல் கார் அப்படி மெதுவா விரல் வச்சு ஓடணும். விரல் வச்சு பைக் மேல. ரைட். புள்ள மாதிரி ஓடணும். இது என்ன ப்ரோ, காலை இதை கலட்டிட்டு ஓடுங்க, அப்போ நல்லா இருக்கும். செருப்பை கலட்டிட்டு வாடி ஓடுங்க. ஓகே, வேற ஓடைக்கு போடத்தான் வேணும் போல இருக்கு. என்ன இது வந்து முன்னுக்கு அந்த போனட் பெருசு தானே, இருக்கிற பொசிஷன் வந்து இதா இருக்கு. மெதுவாக ஓட மாட்டீங்களா மெண்டில்? கோணங்க இருக்கும். மூண்டு விடாவா, இந்த மூண்டு அடிக்கும். நல்லா இருக்கு, முதல்ல இருந்த விட நல்லா இருக்கு. பிரேக் கொடுக்காம, பிரேக் சும்மா ஒற்றை விரல் வச்ச உடனே பிடிக்குது. முதல்ல வந்து ஏறி இருந்த 54 வந்து பிரேக் பிடிக்காது. இப்ப ஒற்றை விரல் வச்ச உடனே பிரேக் பிடிக்குது. மட்டும் இந்த ஸ்டியரிங், இப்போ எனக்கு அந்த ஸ்டியரிங் ஓடிட்டு இந்த ஸ்டியரிங்கோட வித்தியாசமா இருக்கு. சாஃப்ட்டா இருக்கா, நல்லா இருக்கு. பேலன்ஸ் நல்லா இருக்கு. அப்படி கையை விட்டா அலைன்மென்ட் பாத்துறோம். எங்கடையெல்லாம் கையை விட்டா அப்படி ஒரு பக்கம் திருப்போம். கையை விட்டுட்டு ஓடுறோம். இப்படி ஒருத்தர் முயற்சி செய்யாங்க. மண்ணை அது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுண்டால தான் அப்படி விட்டுட்டு எல்லாம் ஓடுறாரு. காத்து வேண்டறக்கு கடற்கரைக்கு வந்துக்கிறோம். நல்லா இருக்கு. ஆனா எங்கட வேன்ல இருந்து பாக்க இப்படி கீழே வாங்கணும், இதுல இருந்து பாக்க இப்படி இருந்தோண்டு ஒரு காயா அப்படி சரிஞ்சிருந்து ஓடலாம். வடிவா லவ் ஸ்டாண்ட்ல போய் இருக்காங்க. ஒரு லைன்ல ஒரே லவ் ஸ்டாண்ட். அவன் நித்திரி ஆயிட்டாங்க ப்ரோ, நித்திரி ஆயிட்டாங்க. ஐயோ அண்ணே, காதல வச்சே கல்யாணம் பண்ண போறேன்னா 3ஆவது இயர் போடலாம், 2ஆவது இயர்லயே போய் கொண்டிருக்கீங்க. சாரி, ரைட். இயர் மாத்த வடி அப்பல வேணுமா? எக்ஸ்பர்ட் டிரைவர் 4 ஆண்டு போனா ஸ்பீடா கூட்டிடுவான். ஸ்லோவா போன வழியா தான் போய் கொண்டு வந்தாங்க. 5ஆவது போறோம். போயிங்க பண்ண கடற்கரைக்கெல்லாம் போவோம். இல்ல இங்க பாருங்க, நித்திர வந்துட்டா. நான் சொன்ன பாருங்க, தூங்கிருச்சு. முன்னால காட்டுங்க, ஒரு ரோடு காட்டுங்க. இந்த வீதியில வந்தீங்கன்னா ஒரு காதலர்களை தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அங்க கண்ணாடியா லைட்டா தெரியுது. நான் மறைக்கிறேன். நானும் உங்களை மாதிரி தான் பழகுறேன். இடிச்சு விட்டுறேன்னு கவனம். சரி, ஓகே. பண்ணை அடிக்க வந்துட்டோம். பண்ணை சந்தியா இதை விட இது வந்து பண்ணை ரவுண்ட் அபவுட். இப்போ ஆள் வந்து நேர் ரோட்ல ஓட போற. ஓடுறேல ப்ரோ, பரவாயில்ல. இது போனா இந்த ராசா தீவில ஓடினது இருக்கு, கூட்டிட்டு போ. ரைட், இதால எல்போர்டு 4ஆவது இல்ல 3ஆவது போட்டு இழுத்துட்டு தான் போறோம். நல்ல பவரா இருக்கு ப்ரோ. ஆனா இங்க வந்த உடனே மிஸ் ஒன்று வருது ப்ரோ, அதை பார்க்கணும். ரோடு அப்படி இருக்கு கார். இது 4 தானே, எங்கட 5.
5 நாள் ஓடிப்பா டோப் ஓடிப்பா மாட்டு ஓடுதுண்டு தம்பி பெட்ரோல் வாகனம் பிரிச்சு கொண்டு ஓடும் என்ன இது உங்களை ஸ்பீட் மீட்டர்ல 120 ஓடும் 120 ஓடும் ஆனா எக்ஸ்பர்ட் மட்டும் தான் ஓடையில் எப்படி போகலாம் நம்பி இப்போ நுரலியாலாம் நல்ல இழுக்கும் 4 பிஸ்டன் தானே ப்ரோ அதால உதஞ்சு தரும் நல்லா பக்கத்துல இருந்து வர்றேன் ஏடி டிரைவர் ப்ரோ ஹெவி வெஹிக்கிள் எண்ணி டிப்பர் எல்லாம் ஓட போறோம் இது ஓடுறாங்க பயப்படுற மாதிரிங்க ஆனா முதல்ல இருக்கேங்க இப்போ வந்து வாகனம் கொண்டு வரைக்கும் வந்து எல்லாம் சரியா இருக்கும் சரியா இருந்தால் தான் வந்து ஓடக்கூடிய மாதிரி டைம் இல்லாமல் இருக்கு முதல்ல அந்த பிரேக்கை கண்டோடனே இதை விட்டுட்டு வாங்கிடுவாங்க எல்லாரும் கட்டாயம் பிரேக் கட்டாயம் சரியான ஒரு சொத்தா இருக்கு என்ன சொல்றாரு ஒரு விரல்ல திரும்ப மொபைல் போல பேர் தெரியாது பைக்ல வாரதை விட உங்களுக்கு இப்போ கார்ல வாரது வந்து எவ்வளோ இதாக இருக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பைக்கில் என்ன கால் தடி வந்து நீலா கட்டமாயிருக்கு திருப்போமா திருப்பலாம் அதில் போடலாம் சும்மா இருக்கும் பவர் ஸ்டேரிங் இது மீன் பிடிக்கிறேன் வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இப்போ ஏடி டிரைவர்ன்றார் பாப்போம் என்ன நடக்குது ஏடி டிரைவர் பண்ண கடற்கரைக்குள்ளே தெரியாது என்ன ப்ரோ டப் பண்ணி நான் நீளம் பண்ண பார்த்தேன் ஐயோ பின்னால காட்டாட சாப்பிட்டு நல்ல காடா பெட்ரோல் வாங்குது பெட்ரோல் 18-20 ஐயாயிரம் பெட்ரோல் அடிச்சு ஓடிட்டு இருக்கேன் ஆட்டோ கூட பெட்ரோல் வாங்குது ப்ரோ எப்படி இருக்கு வாகனம் ஓட வாகனமோட ஓகே இருக்கு நல்ல சொத்தா இருக்கு ஆனால் வெயில் இந்த கடும் வெயிலா இருக்கு கட்டாயம் ஏசி ஒன்று கூட்ட தான் வேணும் இந்த தலைக்கு கிட்டவா இருக்கபடியா மேல கீட்டாகி தலைக்குள்ள கீட்டுறாங்க சரி சீட்டு கொஞ்சம் உயர்த்தி குஷன் வச்சு அடிச்சாலும் அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு வெளியில நல்ல காத்துண்டா ஓகே இப்போ டவுன் ஏரியாவில் காத்து அதே மாதிரி இப்போ முன்னுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இதில் காற்று வராது பின்னுக்கு இருக்கிறவங்களே காற்று வரும் நல்லா இருக்கு குழு குழுன்னு இருக்கு எனக்கு இது அங்கால சைடில் காற்று வர வருது இந்தியாவில் வருது இல்லை கண்ணாடி இருக்கால அப்படி விடாது ப்ரோ அதான் பிரச்சனை அப்படியே ஓடிக்கொண்டிருக்காரு நல்ல சொத்தா இருக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இதுக்கு அப்புறம் தான் இருக்கேண்ணா என்ன நான் அந்த வாகனத்தை ஓடைக்கு தான் இருக்கேன் சம்பவங்கள் ஓட தருவீங்களா அது அது அடுத்த வீடியோ ஐயோ இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வேனுக்கு என்ன சம்பவம் செய்ய போகிறோம் ஓகே மறக்காம ஜெஸ்ஸி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரொமோஷன் ஆசா பணமா ஒரு சப்ஸ்கிரைப் ப்ரீ ப்ரொமோஷன்